வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றினது, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதான முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் 22/12/2025 வெளியாகிருக்கு. இதற்கு நீங்கள் எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/1/2026 ஜனவரி 20ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 24/1/2026 26/1/2026க்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பேப்பர் 1 and 2ன்னு 2 பேப்பராக வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஃபினான்ஷியல் அண்டு காஸ்ட் அக்கௌண்டன்சி, லா, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதற்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதி. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். மொத்தமாக வந்து நமக்கு 76 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப்படின்னா அதர் கேட்டகரிக்கு கேண்டிடேட் நாட் பிலாங் டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎஸ்சி, பிசிஎம் இவங்களை தவிர மற்றவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து மேக்ஸிமமாக ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 34, டிசபிள் பேர்சனுக்கு வந்து 44. இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 50 தான். விடோ கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். சரிங்களா? இதே அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2லேருந்து 10 வரைக்குமே வந்து ஏஜ் வந்து 32 தான். என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், மேனேஜர் கிரேடு 3 ஃபைனான்ஸு, சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், சீனியர் ஆஃபீஸர் லீகல், மேனேஜர் இன் மெக்கானிக்கல், மேனேஜர் மார்க்கெட்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் மெட்டீரியல்ஸ், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து ஏஜ் லிமிட் 32. டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 42. அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32. டெப்யூட்டி மேனேஜர் இன் எலக்ட்ரிக்கல், டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல், டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் இந்த 3க்குமே வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32. டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி, பிசிஎம் இதுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது எல்லா கேட்டகரிக்கும். சரிங்களா? இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரில் எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸில் வந்து குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3ல் வந்து இதுலேயுமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மேக்ஸிமம் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேனேஜர் கிரேடுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, சீனியர் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும். அடுத்து சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு வந்து பிஎல்எல்எல்பி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். சீனியர் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட் வித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா வந்து 2 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் லீகல் இதுக்கு வந்து பிஎல் முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜர் இன் மார்க்கெட்டிங் இதுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேனேஜர் இன் மெக்கானிக்கல் இதுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம். சரிங்களா? டெப்யூட்டி மேனேஜருக்கும் பிஇ பிடெக் தான், இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் மெட்டீரியல்ஸில் வந்து பிஇ பிடெக் முடித்து ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ். சரிங்களா? டெப்யூட்டி மேனேஜர் இதுக்குமே வந்து பிஇ பிடெக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நன்றி.